வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. எதற்காக 43வது வணிகர் தின மாநாட்டுக்கு நீங்கள் கோயில்பட்டிக்கு வரணும்? அதை நான் ஏன் உங்களை அழைக்க வேண்டும்? எந்த உரிமையில் நான் அழைக்கிறேன் என்றால், 43 வருடங்களுக்கு முன்பு கேம்பகோலா மைதானத்தில் முதல் வணிகர் தின மாநாடு நடந்தது. அதை நடத்தி காட்டியவர் எங்கள் தலைவர் முத்துக்குமார். இன்று 43 வருடங்களாக தொடர்ந்து வணிகர் தின மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதற்காக? வணிகன் வாழ வேண்டும், அவன் குடும்பம் வாழ வேண்டும், அவன் சமூக விரோதிகளிடமிருந்தும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் ரவுடித்தனம் செய்யும் அதிகாரிகளிடமிருந்தும் அவன் காக்கப்பட வேண்டும். அதற்காக போராடி தான் நாங்கள் வணிகர் தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. அந்த உரிமையில் கேட்கிறேன், நீங்கள் கோயில்பட்டியை நோக்கி வாருங்கள். என்ன செய்தீர்கள் என்று எங்களை கேட்டுங்கள். அதை சொல்வதற்கு எனக்கு திராணி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களை என்ன என்று பாருங்கள். ஏதாவது அதில் ஒரு சுயநலம் இருக்கிறதா? எந்த ஆட்சிக்காவது அதில் நாங்கள் ஜால்ரா அடித்து இருக்கிறோமா? எந்த அரசுக்காவது நாங்கள் ஜால்ரா அடித்து இருக்கிறோமா? வணிகன் பாதிக்கப்படக்கூடாது, அவன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, அவன் வெட்டப்படக்கூடாது, ரவுடிகளால் மாமூல் கேட்டவர்கள துன்புறுத்தப்படக்கூடாது. அதற்காக நள்ளிரவு 12 மணியாக இருந்தால் என்ன, அதிகாலை 4 மணியாக இருந்தால் என்ன, அங்கே காவல்துறைக்கு முன்பே விரைந்து நிற்கும் எங்கள் நிர்வாகிகள், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எங்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த உரிமையில் அழைக்கிறேன், நீங்கள் கோயில்பட்டியை நோக்கி வாருங்கள். எதற்காக சுதேசி 2.0? சுதேசினா என்ன என்று தெரியாத என்ற இளைஞர்கள் மத்தியில் சுதேசி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நாங்கள் சுதேசி சுதேசி என்று கற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் பாரத பிரதமர் சுதேசி என்று சொல்கிறாரே, அவரை சொல்ல வைத்த குரல் என்ன? இந்தியா முழுக்க எடுத்து பாருங்கள். எந்த அமைப்பு சுதேசி சுதேசி என்றும் எந்த அமைப்பின் நிர்வாகிகள் சுதேசி என்று பச்சை குத்தி கொண்டிருக்கிறார்கள். சுதேசி என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக எங்கள் தலைவர் முத்துக்குமார் ஆணைப்படி தொடர்ந்து சுதேசி கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறோமே. யார் வாழ வேண்டும் என்பதற்காக? எங்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. ஒரு கடைக்கோடியிலும் ஒரு கிராமத்திலும் ஏதோ ஒரு வணிகன் முதுகெலும்போடு சுய வணிகம் தான் செய்வேன் என்று எத்தனை அந்நிய ஆன்லைன் நிறுவனங்கள் வந்தாலும் அங்கு அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறானே, அந்த வணிகனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே அமைப்பு எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. அந்த உரிமையில் கேட்கிறேன், கோயில்பட்டியை நோக்கி வாருங்கள். நீங்கள் நோக்கி வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று நடக்கும். எந்த அரசு அமைந்தாலும் அந்த அரசு நாங்கள் ஜால்ரா போட மாட்டோம். எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு வணிகனுக்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த அரசோட எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அந்த அரசு கீழ் இருக்கிற அதிகாரிகளோ வியாபாரியை துன்புறுத்தினால், அது எவ்வளோ பெரிய பவர் பாயிண்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துணை நிற்கிற ஒரே அமைப்பு தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. ஏனென்றால் எங்களுக்கோ எங்கள் தலைவருக்கோ எங்கள் நிர்வாகிகளுக்கோ யாருடைய காலை கழிவும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய ஒரே எண்ணம், வணிகன் பாதுகாக்கப்பட வேண்டும், வணிகர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவன் நைட்டு 12 மணிக்கு வியாபாரம் பண்ணாலும் ஓசி சிகரெட் கேட்டு எவனும் வெட்டக்கூடாது, கஞ்சா அடிச்சு வந்து அவனை எவனும் வெட்டக்கூடாது, அதிகாரி வந்து எந்த காரணம் இல்லாமல் ஃபைன் போடக்கூடாது, அரசு அவனோட கடையை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வியாபாரியை கடையில் கீழே தள்ளிவிட்டு அவன் வணிகத்தை ஒழிக்கும் முயற்சியை யார் செய்தாலும் அங்கு முதல் குரல் எழுமோ அது எங்கள் பேரவையிலிருந்து தான். அந்த உரிமையில கேட்குறேன், கோயில்பட்டியை நோக்கி வாருங்கள். நீங்கள் கோயில்பட்டியை நோக்கி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான விடிவு காலம். கூட்டத்தை காட்டி அதை ஓட்டாக மாற்றி அதை பணமாக மாற்றுகின்ற வித்தை எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை வணிகன். வணிகனை வாழ வைக்க வேண்டும். சுதேசி என்ற முழக்கம் எப்படி பிரதமரை சென்றடைந்ததோ அதே போல கடைக்கோடியில் இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கும் சென்றடைய வேண்டும். அதற்காக தான் சுதேசி 2.0. வருகின்ற தலைமுறை சுதேசி என்னன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அமேசானில் பொருளை வாங்கினா அது ஏன் தப்பான்னு கேட்கக்கூடாது. கொக்கோ கோலா குடித்தா அது ஏன் தப்பான்னு கேட்கக்கூடாது. ஒரு கொக்கோ கோலா குடிப்பதுனால பெப்சி குடிக்கிறதுனால அமேசானில் நீ பொருளை வாங்குறதுனால இந்திய பொருளாதாரம் ஒரு இந்தியனும் எந்த அளவுக்கு கடன்காரனாக ஆக்கப்படுகின்றான் அப்படின்ற ஒரு முழக்கத்தை இந்திய மக்கள் தன்னிறைவு பற்றி நமக்கு நாமே என்கின்ற ஒரு முழக்கத்தை கொண்டு செல்வ சுதேசி 2.0 லட்சிய மாநாடு. அந்த லட்சியத்தை நாம் அனைவரும் அடைய கோயில்பட்டியை நோக்கி வாருங்கள். கோயில்பட்டி புது சுதேசி 2.0 விதைக்கும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு
தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி.